அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு நிகழ்வு 57 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய உரையாடல் தலைப்பு காதல் தி கோர் எனும் மலையாள சினிமாவும் தமிழ் சினிமாவும். சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது மம்முட்டி ஜோதிகா நடித்த காதல் தி கோர் எனும் மலையாள படம். அது தமிழிலும் காண கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் இது ஒரு தன்பாலின ஈர்ப்பாளரை சமூகம் எப்படி பார்க்கிறது எனும் அடிப்படையில் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே ஜியோ பேபி அப்படிங்கிற ஒரு நபர், தி இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற படத்தை எடுத்த நபர், அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. தயாரிப்பாளர் மம்முட்டியே தான் இருக்கிறாரு. இந்த பின்னணியை நம்ம தமிழ் சமூகத்தோடு இணைத்து வாசிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த அறிவிப்பினுடைய நோக்கம். வாங்க உரையாடலுக்குள்ள போலாம். முதலில் முத்தையன் தோழர் அவர். அனைவருக்கும் வணக்கம். தி காதல் தி கோர் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அறிவிப்பகிர்வு உறுப்பினர்களுக்கும் பார்க்க இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில இந்த ஜோ பேபி அவர்களினுடைய இது 2வது படைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு இயக்குனரா எதையெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு சான்றா கொடுத்திருக்கிறார். தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில வசனங்களே இல்லாம பெரிய அளவிலான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய நபராக நம்மால் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய இயக்குனர் நம்மளுடைய ஜோ பேபி அப்படின்னு நம்ம ஒரு பெருமிதம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த படத்தை நம்ம பார்த்ததுக்கு பின்னாடி எந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாவல் வாசித்த ஒரு தன்மை நம்மளால பார்க்க முடியும். ஒரு இலக்கிய தன்மை இந்த படத்துக்குள்ளேயும் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இலக்கியத்தன்மையை நாம ஏன் இலக்கியத்தன்மை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு படைப்பு அது கொண்டிருக்கக்கூடிய இடைவெளிகள் என்ன, அது உருவாக்கின எண்மைகள் என்ன, அது எந்த மாதிரியான எதிர்வுகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, முரண்தன்மைகளை அது எவ்வாறு அடையாளப்படுத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் கூடுதலான வாசகருடைய இணைப்பை உருவாக்கி செல்லக்கூடிய படைப்புகளாக நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தான் இதை நான் ஒரு இலக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். பொதுவாகவே மலையாள திரைப்பட உலகம் இன்னும் மேலும் மேலும் மெருகேறிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்றுதான் இந்த படமும் கூட. பல படங்களை நம்மளால சொல்ல முடியும். சமீபத்துல வெளியான இந்த புலிமாடா அப்படிங்கிற படம் கூட ரொம்ப முக்கியமான படமா தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு தனி மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய திரைப்படங்களாக தொடர்ந்து மலையாள உலகில் திரைப்பட உலகில் வெளிவந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது இங்க எதிர்வுகள் அப்படின்னு வரும்போது இங்க பல்வேறு விதமான எதிர்வுகளை நம்மளால பார்க்க முடியுது. இருமை எதிர்வுகளை நம்மளால பார்க்க முடியுது. கதாபாத்திரங்களுக்குள்ளேயே இவர் யாரு, இவருக்கும் அவருக்கும் என்ன விதமான உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து இந்த படத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே இருக்கு. அப்ப கணவனா மனைவியா, 2 பேரும் கணவன் மனைவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாருமே எதுவுமே சரியா பேசிக்க மாட்டாங்க. அந்த கதாபாத்திரங்களுக்கு உள்ள ஒரு உரையாடல் ஒரு முழுமையான உரையாடலா அல்லது திரைக்கதைக்கான உரையாடலா இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்க திரைக்கதைக்கான உரையாடலா இல்ல. அது தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு மௌனம் கடைப்பிடிச்சுக்கிட்டே, ஒரு மௌனத்தை வச்சுக்கிட்டே இருக்கு, இடைவெளிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த 2 கதாபாத்திரங்கள் வருகிறது, 3 கதாபாத்திரங்கள் வருதுன்னா அந்த 3 பேருக்குமான உறவுகள் என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதிலேயே மிகப்பெரிய இடர்பாடு இருக்கு. இந்த இடர்பாடு தான் வாசகனுக்கான இடமா நம்ம பார்க்கிறோம். அப்ப வாசகன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வாசகனையும் இணைத்துக் கொள்கிற ஒரு படைப்பாகத்தான் இந்த படைப்பை நான் பார்க்கிறேன். அப்ப இது ஏற்கனவே இருக்கக்கூடிய புறச்சமூகம் அல்ல, ஒரு கற்பனையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியும். ஒரு கற்பனை உலகை எடுத்துக்கொண்டு அந்த கற்பனை உலகளை எவ்வாறெல்லாம் கதை சொல்ல முடியும் அப்படிங்கறத சாத்தியப்படுத்தி இருக்கிறது இந்த திரைப்படம் அப்படின்னு நான் பார்க்கிறோம். ஏன் இது கற்பனை உலகம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இங்க இருக்கக்கூடிய காட்சிகள், நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எதுவுமே நம்மளுடைய புற உலகத்துல பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்காது அப்படிங்கிறதுதான். ஏன் புற உலகத்துல பார்க்கக்கூடிய காட்சிகளா இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க இந்த திரைப்படத்தினுடைய மையம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர்களை பற்றி பேசக்கூடிய படமா இந்த படம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கிறோம். அப்ப தன்பாலின ஈர்ப்பாளர்களை இந்த சமூகம் எவ்வாறு வரவேற்கிறது, எவ்வாறு பார்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சமூகம் என்ன பண்றது இல்ல, தன்பாலின ஈர்ப்பாளர்களை பற்றின அக்கறை இல்லாம இருக்கக்கூடிய சமூகமா இருக்குது.
ஆனா இங்க வரக்கூடிய கதாபாத்திரங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மேத்யூ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவருக்கான மகள் அப்படின்னு வரும்போது அந்த மகள் என்ன பண்றா, அப்பா வந்து ஒரு தன்பால் ஈர்ப்பாளரா, தன் பாலின ஈர்ப்பாளரா இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவ அனுமதிக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. அப்பா எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க. இது புற உலகில நம்ம பார்க்காத ஒரு விஷயம். அதுவும் இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம். ரொம்ப கேஷுவலா கடந்து போகக்கூடிய கதாபாத்திரங்களா இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு பையன் அந்த மேத்யூவோட இணைச்சு பேசக்கூடிய அந்த தங்கன் என்கிற கதாபாத்திரத்தோடு அவளுடைய தங்கை மகனாக வரக்கூடிய கதாபாத்திரம் பையன், சின்ன பையன். அந்த பையனும் அவருக்கும் உங்களுக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கும்போது கூட அதை கடந்து அவரும் என்ன பண்றாரு, மாமாவோட இணக்கமாக இருக்கிறது, உறவு என்கிற அடிப்படையில், மகன் என்கிற அடிப்படையில் இணக்கமாக இருக்கிறது என்பதை அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இது புற உலகம் செய்யாத ஒரு விஷயம். அப்ப படைப்பு என்கிற வகையில படைப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான் இது இது படைப்புக்கான தளத்தை, கற்பனை தளத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இங்க இடைவெளிகள் ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம், இன்மைகளை பற்றி நம்ம பேசி இருக்கிறோம். அதே மாதிரி முரண்களை பற்றி பேசும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இது கற்பனை உலகம் அப்படிங்கிறது தான். இந்த கற்பனை உலகம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது புறத்தே இருக்கக்கூடிய சமூகத்தை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எப்படி கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த மேத்யூவோடைய மனைவி ஒமன்னா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இது இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேத்யூவுக்கு தங்கன் மீது இருக்கக்கூடிய தன்பால் ஈர்ப்பு, ஒமன்னாவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு காதல் ஈர்ப்பு. இது இரண்டும் எந்த வகையில இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஒமன்னா என்ன பண்ற அப்படின்னா கோர்ட்டுக்கு போறா, நீதிமன்றத்துக்கு போறா. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போதுதான் அவளும் அவளுடைய கணவனும் இறுதியா ஒரு படுக்கை காட்சியில பேசிக்கொள்ளக்கூடிய காட்சி மிக முக்கியமானது. நான் எனக்காக கோர்ட்டுக்கு போனேன்னு நீங்க நினைச்சீங்களா, உங்களுடைய சுதந்திரம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய அந்த காட்சி மிக முக்கியமான ஒரு காட்சியா நம்ம பார்க்கிறோம். இதற்கு எல்லாம் எது துணையாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது மொழிகள் கோட்பாட்டுல சொல்லக்கூடிய இந்த கார்னிவல் என்கிற ஒரு ஃபங்க்ஷன், திருவிழா என்கிற ஒரு ஃபங்க்ஷன். இங்க ஒரு திருவிழா எப்படி இருக்குன்னா அரசியல் களமா செயல்படுறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அரசியல் களம் அப்படின்னு வரும்போது மேத்யூ என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் ஒரு இடதுசாரி பின்னணியில அரசியல் கட்டமைப்புக்கான ஒரு பிரதிநிதியா தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல், அப்படி உருவாக்கி கொள்கிற ஒரு சூழல். அப்படி வரும்போது மக்கள் இவரை எவ்வாறு அணுகுவார்கள் அப்படிங்கிற ஒரு பதட்டம், பயம் தொடர்ந்து அந்த கதாபாத்திரத்தை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப மேத்யூங்கிற கதாபாத்திரத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசியல் களத்துல இறங்கினதுக்கு பின்னாடி அந்த குடும்பத்தார் ஒப்புதலின் அடிப்படையில அவர் சரி நான் இந்த தேர்தலில் நிக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்ததுக்கு பின்னாடி இந்த வழக்கு வரும்போது அந்த வழக்கை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம், பயம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில தான் தொடர்ந்து அவருடைய அந்த மௌனம், அவருடைய அந்த முகச்சொழிவு, உடல் பாவனை எல்லாமே அமைஞ்சிருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த தயக்கத்தை சரி பண்ணக்கூடிய இடமா தான் இந்த அரசியல் களம் இருக்குது. அங்க போய் ஒரு வேட்பாளர் கேட்பாங்க, அவன் ஒரு ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர், அவனுக்கு போய் ஓட்டு போடுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு பாருங்க. இப்பதான் நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வரேன். தனி மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய திரைப்படங்கள் தொடர்ந்து மலையாள இலக்கிய உலகில், மலையாள திரைப்பட உலகில் வந்து கொண்டிருப்பது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்ன இடத்துக்கு நான் வரேன். அப்ப மலையாள மக்களுக்கு புரிந்திருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய அந்த 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 இந்த திரைப்படம் உருவாக்கக்கூடிய சமூகத்துக்கு புரிந்திருக்கிறது, தனி மனித உணர்வு என்பது வேற, பொது உணர்வு என்பது வேறு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அடிப்படையில புரிஞ்சிருக்கு. இந்த சாத்தியக்கூறுகளை உணர்த்தி இருப்பதுதான் இந்த கார்னிவல் என்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படமா நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதான். அந்த வகையில பார்க்கும்போதுதான் இங்க பல காட்சிகளை நம்ம விரிவா பேச முடியும். பல காட்சிகள் ரொம்ப முக்கியமான காட்சிகளா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில பல்குரல் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் பார்க்கிறேன். இந்த பல்குரல் தன்மையில எல்லா கதாபாத்திரங்களும் பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு நாவல்ல பல்குரல் தன்மை அமையுமா அப்படின்னு சொன்னா, நாவல்கள்ல பல்குரல் தன்மை அமைவதுதான் அந்த நாவலினுடைய வெற்றி அப்படின்னு பேசக்கூடிய இடம் இல்ல. இங்க நாவல்ல
பல்குரல் தன்மை அப்படின்னு வரும்போது, இந்த திரைப்படத்துல பல்குரல் தன்மை அப்படின்னு வரும்போது, மேத்யூ ஒரு பக்கம் பேசுறார், அவருடைய குரல் வேற மாதிரி ஒலிக்குது. ஒமன்னா ஒரு பக்கம் பேசுறாங்க, அவங்களுடைய குரல் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரியான அவங்களுடைய மகள் உள்ளிட்ட பல்வேறு கதாபாத்திரங்களும் வேறு வேறு வகையில பேசுவதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இங்க இங்க ஒரு 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 பன்முகத்தன்மைய நம்மால பார்க்க முடியுது. ஆக மிக முக்கியமான இடங்களா இந்த திரைப்படத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியறதுக்கான விஷயம் இந்த பல்குரல் தன்மை. அப்படி பார்க்கும்போது இதுல வரக்கூடிய இந்த பாலியல் வக்கரங்களை நம்ம தொடர்ந்து திரைப்படங்கள்ல பார்க்கிறோம். பல்வேறு வகையான பாலியல் வக்கரங்களை காட்டக்கூடிய காட்சிகளாக நாம் நிறைய பார்க்கிறோம். ஆனா இங்க அந்த மாதிரியான காட்சிகள் இடம்பெற்று இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அதையும் தாண்டி வேறு வகையான காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பண்பாட்டு அளவிலான காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கூட நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா தன்பாலின ஈர்ப்பு அப்படின்னு வரும்போது மேத்யூக்கும் தங்கனுக்குமான உறவுகளை எந்த இடத்துல என்ன பண்ணல, அவங்க காட்டப்படல. அப்ப காட்டல என்பதற்கான இடத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு வகையில அது பண்பாட்டு அளவிலான ஒரு விஷயமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இல்ல இந்த மேத்யூங்கிற கதாபாத்திரம் அந்த மலையாள திரைப்பட உலகத்துல மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறார், திரைப்பட நாயகனாக இருக்கிறார். ஆக அவரை வைத்துக் கொண்டு இதுவாரியான ஒரு பெரிய விஷயத்தை பேசுவது என்பது அதற்கான மரியாதை நிமித்தமா அந்த மாதிரி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம விமர்சனங்களை சொல்ல முடியும். ஆனா அதையும் தாண்டி வேறொரு இடத்துக்கு நம்ம நகர வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது தான். வேறொரு இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த திரைப்படம் இன்னொரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பற்றியான ஒரு புரிதல் நம்மளுடைய இந்திய சமூகத்தில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா, அவர்களுக்குள்ளாக எவ்வாறு அணுகுவார்கள் என்கிற ஒரு புரிதல் கூட நம்மகிட்ட இல்லாம இருக்கிறதுனாலதான் அதை காட்சிப்படுத்துவதிலும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த வகையில இருந்துதான் இது இந்த திரைப்படத்தை எவ்வாறு பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது, இன்னும் சொல்ல போனா இதுல வரக்கூடிய இந்த பெண் கதாபாத்திரம் பாருங்க, அவருடைய மகள் கதாபாத்திரம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கௌரவத்தை தூக்கி பிடிக்காம அப்பா இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அங்க கௌரவம் தான் நிக்கும். தமிழ் சினிமா உலகம் அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணியிருக்கோம், அப்பா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே தூக்குல போறதோ அல்லது தன்னை மாய்த்துக் கொள்வதோ அல்லது அப்பாவை மாய்த்துக் கொள்வதுமான அந்த குரூர மனநிலையை தான் உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படங்களை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. சர்வசாதாரணமா அந்த மனநிலையை உடைச்சு எரிஞ்சிருக்கிறாங்க, பண்பாட்டு மனநிலையை உடைச்சு எரிஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில தான் இந்த படத்தை நம்ம மிக முக்கியமான படம் அப்படிங்கிறோம். ரொம்ப எளிமையா அப்பா இது எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய இடம் என்பது மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நீதிமன்றத்துல வழக்காடு மன்றத்துக்கு போனதுக்கு பின்னாடி வெளியில ஒரு எல்ஜிபிடி நபர் பேசுவார், இது சாதாரணமான விஷயங்க, உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நான் உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அணி சேரல, போய் எனக்கு ஆதரவா நீங்க கூட நிக்கணும் அப்படின்னு அணி சேராம பார்வையாளர்களை அணி திரட்டி இருக்கிறது அந்த வகையில மிக முக்கியமான படம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னு பாக்குறேன். இது ஒரு வகையிலான ஒரு பொது சமூகம் ஏற்குமா, கடைசி வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்க மேத்யூ கதாபாத்திரம் மனைவி ஏத்துக்கொண்டால், அப்பா ஏத்துக்கிட்டாங்க, மகள் ஏத்துக்கிட்டாங்க, கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, சமூகம் கூட ஏத்துக்குச்சு. ஆனா அதாவது அவரை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் கூட ஏத்துக்குச்சு. இந்த பொது சமூகம் ஏற்குமா ஏற்காதா என்கிற தயக்கம் கடைசி வரைக்கும் அந்த படத்துல இருக்கிறத பார்க்க முடியும். கடைசியா அந்த தங்கன் என்ன பண்ணுவாரு, கார்ல உட்கார்ந்துருப்பாரு, கார் கண்ணாடியில பார்ப்பார். நீங்க கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா தெரியும், கார் கண்ணாடி வழியா மேத்யூ பார்ப்பார். மேத்யூ அந்த கண்ணாடிக்கு எதிர் திசையில நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இறுதியா அந்த கார் கடந்து போகும். கடந்து போகிற அந்த நேரத்துல வரலாற்று வெற்றி என்கிற ஒரு பேனர் காட்டப்படும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போதுதான் இது ஒரு வகையான தொடர் பயணம். அந்த பயணத்தை நம்ம கடந்துகிட்டே இருப்போம், ஏற்குது ஏற்கல அதை தாண்டிய ஒரு பயணம் நம்ம பயணப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படம் ரொம்ப அழுத்தமா சொல்றதா நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இது ஒரு வகையில வெற்றி திரைப்படமா நம்ம பார்க்க முடியும். பொதுவா புரட்சிகளை பேசக்கூடிய திரைப்படங்களுக்கு மத்தியில புரட்சியா மட்டும் அமைஞ்சிடாம மற்ற விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுல
கரிசனத்தோட அணுகக்கூடிய திறனாய்வாளர்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம சமீபத்துல கூட முகநூல்ல வந்து டி தர்மராஜருடைய இந்த படம் குறித்தான விமர்சனத்தை நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட அந்த அந்த கரிசனமும் நமக்கு தேவை என்கிற அளவுல இது ஒரு மிக முக்கியமான திரைப்படமா இருக்குது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, இதை தாண்டி இன்னும் இதை வந்து வெளிப்படையா பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் போது கூட நம்ம கிம்கி டுக் அப்படிங்கிற இயக்குனரை பத்தி நமக்கு தெரியும். அவர்கள் வந்து அவருடைய திரைப்படங்கள்ல மிக வெளிப்படையாவே பாலியல் காட்சிகள் வந்து அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதையும் தாண்டி பாலியலை பேசாமல் ஒரு எண்மையை ஏற்படுத்தி பாலியலையும் ஒரு அழகியலாக மாற்றி இருப்பது அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தினுடைய வெற்றியாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழருக்கு நன்றி. அடுத்ததாக கந்தசாமி தோழர் அவர். அண்ணே பேசுங்க. பேசுங்கண்ணே, கந்தசாமிண்ணே பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். தோழர் முத்தையன் அவர்கள் இந்த காதல் தி கோர் என்ற திரைப்படம் குறித்து அதில் உள்ள மௌனங்கள், இடைவெளிகள் முக்கியமானவை என்று அவர் கூறினார். அந்த இடம் ஒரு சென்சிட்டிவான விஷயம்னு, அதாவது பொதுமக்கள் சமூகத்தால் ஒரு பொது புத்தியில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு இயற்கையான மனோபாவத்தை பற்றி ஒரு பொது வெளியில் சர்ச்சிப்பது ஒரு புனைவாக அல்லது ஒரு திரைப்படமாக சர்ச்சிக்கும் பொழுது மற்ற படங்களை போல இல்லாம இத்தகைய படங்கள்ல இடைவெளிகள், மௌனங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த இடைவெளிகள், மௌனங்கள் எந்த பொருளை குறித்து அந்த பணுவல் அல்லது அந்த திரைக்கதை பேசுகிறதோ அந்த பொருள் சார்ந்த நிலையில் நுட்பமான வேறுபாடுகளை காட்டும், நுட்பமான காட்சி கூறுகளை அது வெளிப்படுத்தும், நுட்பமாக கதையை பாகுபடுத்தி இருக்கும். அந்த வகையில இது எப்படி அந்த நுட்பத்தை ஒன்று சொல்லுது? ஒரு தன்பாலின ஈர்ப்பு கொண்ட ஒரு சமுதாயத்துல ஒரு வகையான மரியாதையோடு வாழக்கூடிய இடைநிலை, அதாவது வந்து ஒரு கடைநிலை, அதாவது ஒரு இடைநிலை சமூக மரபுல இருந்து வருகின்ற ஒருத்தவங்க, ஒரு எப்படியும் மேல் வர்க்கமாகவும் இல்லாம கீழையும் இல்லாம ஒரு பொருளாதார நிலையில இடைநிலையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பண்பாட்டு மரபுகள் கட்டி வைத்திருக்கின்ற சட்டகங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து கூடுதல் அழுத்தத்தை தருவதாக இருக்கு. அந்த பிளாட் வந்து அதை அமைச்சிருக்கிற பிளாட் வந்து அட்டகாசமா அவர் அதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ என்ன காட்சி வேறுபாடுகள் அல்லது வந்து கதையை வந்து பாகுபடுத்துவதில்லை அல்லது பாத்திரங்களை அமைப்பதில்லை என்ன வகையான நுட்பங்களை வந்து இந்த திரைக்கதை கையாண்டிருக்கு அப்படின்னு நாம கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கிறித்துவ பின்னணியில இருக்கிற ஒரு குடும்பத்துல, சிறிய குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு ஒரு குழந்தை. இந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய தன்பாலின ஈர்ப்பு என்பதை அவர் வெளியில சொல்ல முடியாத இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனுடைய சிக்கல்கள் என்ன, அதுல இருந்து எப்படி வெளியில வருகிறார்கள் என்பதாக இது உரையாடுது. இந்த படத்தை பார்த்திருங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த குடும்பத்துல இடம்பெறுகின்ற பாத்திரங்கள் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப ஷார்ப்பா வந்து அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி, கிறித்துவ பின்புலத்தில் உள்ள ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு 19-20 வயசு உள்ள ஒரு குழந்தை, கல்லூரியில் படிக்கிற குழந்தை. இந்த கணவனுக்கான தந்தை ஒருத்தர் வயசானவர்கள். இவங்க யாருமே வந்து அதிகமா பேசிக்கிறது இல்லை அப்படின்றத வந்து முத்தையன் தோழர் அவர்கள் சொன்னாரு. இங்க தன்பாலின ஈர்ப்பு என்ற விஷயம் வந்து விவாதிக்கப்படுகின்ற பொருளாக மாற வேண்டும் என்பது இந்த திரைக்கதையினுடைய ஒரு உட்கடையாக இருக்கு. அப்போ இது வந்து ஒரு சிக்கல் இல்லை, இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு இயற்கையான மனோபாவம், மன உணர்வு அப்படின்றதுதான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்படி விரும்பும் பொழுது இதுல இடம்பெறுகின்ற
அந்த தந்தை பாத்திரம், அதாவது வந்து இந்த ஓமனாவனுடைய மாமனார் மேத்யூனுடைய தந்தையாக இருக்கிறவர் அதிகமா பேசுறதே இல்லை. அவருக்கும் பிரச்சனை என்னன்னு தெரியும். அவரு பேசவே இல்லை. கடைசியில பேசுகின்ற போது வந்து நான் தான் வற்புறுத்தி, என்னுடைய மகன் இப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், நான் தான் வற்புறுத்தி இந்த விஷயத்த, இந்த கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவருடைய மௌனம் ஒண்ணு இருக்கு. அவருக்கு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. நாம தான் இந்த தவறுக்கு மூல காரணம் என்ற குற்ற உணர்ச்சி இருக்கும்போது அவரால் வந்து பேச முடியாம போகுது. இயல்பான மனிதராக அவரால் இருக்க முடியும். இது ஒண்ணு. ஆனா இந்த தவறுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து சமூகம் இதுவரைக்கும் வந்து மரபாக கட்டி வச்சிருக்கின்ற அந்த சமூக விதிகளில் இருந்து மீற முடியாத ஒரு தன்மை வந்து ஒரு மூத்த தலைமுறையிடம் இருக்கிறது. அந்த மூத்த தலைமுறை செய்கின்ற இந்த பண்பாட்டு மரபுகளிலிருந்து விடுபடைய முடியாத மனோபாவத்திலிருந்து நேர்கின்ற ஒரு குற்றம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த வாழும் தலைமுறையை பாதிக்கின்றது. இன்றைய நிகழ்கால தலைமுறையை எப்படி பாதிக்குது அப்படின்னு அது சொல்லும். நிகழ்கால தலைமுறை கடுமையா பாதிக்கும். நிகழ்கால தலைமுறை வந்து கொஞ்சம் வந்து மூத்த தலைமுறையிடமிருந்து இந்த பண்பாட்டு மரபுகளை கற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கதை தலைவி ஒரு 20 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்குது இதுல. ஒரு சொல்லப்படாத ஆனா வந்து உள்ள மறைந்து இருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பம் என்ற அமைப்புக்குள்ளார குழந்தை வளர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த குழந்தை வளர்ப்பு, குழந்தை சென்சிட்டிவானது, குழந்தை வந்து வளர்ந்துகிட்டு இருக்குது, அதனுடைய மன வளர்ச்சி படிநிலைகள் இருக்கு. இது வரைக்கும் கூட வந்து அந்த குடும்ப தலைவி காத்திருக்கலாம். ஒரு 20 வயசு வர வரைக்கும் வந்து தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பெண் குழந்தை சுதந்திரமான வெளியில வந்து சிறகடிக்கணும், அது வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்ற கூட அந்த குடும்ப தலைவி நினைச்சிருக்கலாம். பலவிதமான மன போராட்டங்களுக்கு அப்பாலதான் இந்த குடும்ப தலைவி 20 ஆண்டுகள் கழித்து வந்து ஒரு வழக்கை வந்து தன்னுடைய கணவன்களை போடுறா. அது வந்து என்னுடைய கணவனிடம் இருந்து எனக்கு விடுதலை அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கான்ட்ரடிக்ஷனுக்குள்ள சிக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து வெளியில வர வேண்டும் என்ற ஒரு தவிப்பு இருக்கு. இவனுக்கு வந்து நாம ஒரு குடும்பத்துக்குள்ளாரதுக்கும் ஒரு சமூக அந்தஸ்து இருக்கு. நம்மளால வந்து நாம ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்றத வந்து வெளிப்படுத்திட்டா இந்த சமூகம் எப்படி வந்து அதனுடைய சமூக கட்டுமானம் குலைந்து விடுமோ அப்படின்னு அவன் பயப்படுறான். குடும்பத்தினுடைய கட்டுமானம் குலைந்து விடுமோன்னு பயப்படுறான். இந்த மூத்த தலைமுறை வந்து பயந்த அச்சத்துக்கும் இங்கே உள்ள அச்சத்துக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடுன்னா, இதுல இருந்து வெளியில போகணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு இயல்பான மனநிலை இருக்கு. வெளியில போக முடியாத வந்து இந்த குடும்பம் என்ற கட்டுப்பாடு, இந்த மரபு என்ற கட்டுப்பாடு அவங்களை அலைக்கழிக்குது அப்படின்னு நாம பார்க்கலாம். அடுத்த தலைமுறை ஒண்ணு வருது, இவங்களுடைய குழந்தை. அது சர்வ சாதாரணமாக இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. நீங்க உங்களுக்கு தோன்றுவதை செய்யுங்கள் என்பதாக வந்து அந்த பொண்ணு பேசுது. அது வந்து ஒரு புதிய தலைமுறையினுடைய புதிய மலராக வந்து அது இருக்கு. அப்போ இந்த தலைமுறை இடைவெளியினுடைய நுட்பம் வந்து இந்த திரைப்படம் முழுக்க வந்து கடத்தப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு 3 வகையான தலைமுறைகளுக்கு இடையில ஒரு ஒரு இதுவரைக்கும் பேசாத விஷயத்தை பேசுவது என்ற பிரதி உத்தி இருக்கு இல்லையா? இந்த உத்தி வந்து இந்த படத்துல ரொம்ப ஷார்ப்பாக சொல்லப்படுது. அடுத்ததா ஒரு 2 கருத்துக்களை சொல்லிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து குடும்பத்துக்கும் புறவெளிக்கும் இடையிலான உறவு, இதுக்குள்ளார வந்து இந்த பிரச்சனையை பேசும்போது அது என்னென்ன வகையான நுட்பமான அதிர்வுகளை ஏற்படுத்தும் அந்த ஒரு விஷயம். ஏன்னா இவன் ஒரு சாதாரணமான குடும்ப தலைவனாக காட்டப்படவில்லை. இவன் ஒரு சமூக பிரச்சனை உள்ளவனாக, இடதுசாரி சித்தாந்தத்தை ஊறியவனாக, ஒரு 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 பஞ்சாயத்து தேர்தலில் நின்று வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இங்க என்ன வகையான கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிகழும்? அப்போ தலைமுறை இடைவெளிகள், அகவெளி புறவெளி சார்ந்த அதிர்வுகள், இதெல்லாம் இந்த திரைப்படத்துல காட்டப்படுது. எனக்கு ஒரு கேள்வி என்ன இந்த திரைப்படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் ஒரு கிறித்துவ பின்னணியில சொல்லப்படும்? ஏன்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு திரைப்பிரதி அது ஒரு புனைவு பிரதியில ஒரு கடவுளை பத்தி சொல்வதற்கு படைப்பாளிக்கு உரிமை இருக்கு. ஆனா வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள் இந்து மத
இந்து மதத்தை கட்டி காப்பவர்களாக சொல்லிக் கொள்பவர்கள். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கிறித்துவ பின்னணி அப்படின்றது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு, அதாவது விஷயங்களை சொல்வதற்கான அந்த பின்னணிக்கு அந்த கிறித்துவம் அப்படின்றது ஒரு 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 சேஃப்டியா இருந்திருக்குமோ அப்படின்னு எண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ் சூழல்ல இந்த மாதிரியான கதைகள் ஏன் வரமாட்டது, ஏன் திரைப்படங்கள் வரமாட்டது? நான் நினைச்சு பாக்குறேன், மம்முட்டி என்ற திரைப்பட நடிகர் அவரு எல்லாம் ஒத்துக்க முடியுது. இங்க தமிழ் சூழல்ல பெரிய நடிகர்கள் யாராவது இந்த மாதிரியான கதைகள்ல நடிக்கிறதுக்கு ஒத்து பண்ண முடியுமா? ஏன்னா இவங்க நடிப்பு, திரைக்கதை, வாழ்க்கை, அது சார்ந்த புகழ், அது சார்ந்த அரசியல் இதுல இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க நடிப்பு, புனைவு என்பதை சமூக மாற்றத்திற்கான வித்தாக பார்க்கிறார்கள். இன்னும் இந்த திரைப்படம் குறித்து ஆண் பெண் சார்ந்த பார்வைகள்ல அந்த திரை கதாபாத்திரங்களுக்குள்ளாரே நிறைய விஷயங்களை நாம விவாதிக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஆனா நான் சொல்ல கருதிய மையமான விஷயங்கள் எவ்வளவுதான். அதனால இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தோழருக்கு நன்றி. என்னுடைய சுருக்கமான கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஒரு எந்த வார்த்தையில் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், இது ஒரு வெரி டீசன்ட் சினிமா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு வார்த்தை ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு பண்பாட்டு புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த நினைக்கிறேன். பொதுவாக புரட்சிங்கும் போது வன்முறை இருக்கும். அது ரஷ்ய சமூகத்துல சோசியலிச சமூகம் உருவாக்கப்பட்ட ரஷ்யாவில் கூட அது ஸ்டாலினால் முன்னெடுத்தது அப்படிங்கிற வரலாறு நமக்கு இருக்கு. புரட்சி, அதாவது புரட்சியில வன்முறை மறைமுகமா இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் பண்பாட்டு புரட்சி வன்முறை இல்லாமல் ஒழிக்கக்கூடியது, நிகழக்கூடியது அப்படிங்கிறத இந்த படமும் உறுதி பண்ணியிருக்கு. இது இப்படி ஒரு நமக்கு முன் நிறைய இந்திய சமூகம் பண்பாட்டு புரட்சியை நோக்கிதான் செல்ல வேண்டும் என்பதற்கு பல பேர் கால்கோலிட்டு இருக்கிறார்கள். அயோத்தாசர் நிகழ்த்தினார், அம்பேத்கர் நிகழ்த்தினார், பெரியார் நம்ம தென்னிந்திய சூழல் மிக தீவிரமாக நிகழ்த்தினார். அந்த பண்பாட்டு புரட்சி அனைத்துமே வன்முறை இல்லாமல் நிகழ்த்தப்பட்டவைகள் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திரை ஊடகம் மலையாளத்தில் ஒரு பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்துவதற்கு அங்கு ஒரு புரட்சிகர மனநிலை இருந்தது, சாத்தியமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த படத்தின் வழியாக அங்கு ஒரு புரட்சிகர மனநிலை இருந்திருக்கு. அந்த மனநிலை மார்க்சிய சமூக பின்னணியை கொண்டவர்களுக்கு கொடுத்திருக்கு. மார்க்சியம் ஒரு புரட்சிகர சிந்தனை, கம்யூனிசம் மார்க்ஸ் உருவாகிய மார்க்சியத்திலிருந்து உருவாகிய அந்த கம்யூனிச சிந்தனைங்கிறது ஒரு புரட்சிகர சிந்தனை. அந்த புரட்சிகர சிந்தனை ஒரு புரட்சிகர மனநிலையை அவர்களுக்கு கொடுத்து அகம் சார்ந்து அந்த மனநிலை தான் இப்படி ஒரு படத்தை உருவாக்குவதற்கு காரணம். தமிழ் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை பெரியார் உருவாக்கி கொடுத்தார், தயார் செய்து கொடுத்தார். அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்று முனை மழுங்கி விட்டது. அது கட்சி ஓட்டரசியல் என்று மட்டும் இருக்கிறதே தவிர மக்கள் மனங்களில் இருந்து புரட்சிகர மனநிலை எங்கோ மோடி மறைந்து விட்டது. அந்த புரட்சிகர மனநிலை இல்லாத காரணத்தினால்தான் இப்படியாப்பட்ட ஒரு படம் தமிழ் சூழலில் வரவில்லை. தமிழ் சூழலில் இதற்கு மாறான கொண்டாட்டங்களும் மாயை நம்பிக்கைகளும் யதார்த்தத்தையும் புனைவையும் பிரித்து பார்க்க தெரியாத மனநிலை கொண்ட, அதாவது புனைவை நிஜமாக்கி கொண்ட மனிதர்களாக, புனைவை பார்க்கக்கூடிய வாசிப்பனுபவம் இல்லாத மனிதர்களாக தமிழ் சூழல் மாறிவிட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பண்பாட்டு புரட்சி நிகழ்த்துவதற்கு அதுக்குள்ள என்னென்ன டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்கிறது அந்த திரைக்கதைகள் அப்படின்னா, பெண்களை கையில் எடுத்திருக்கு. அந்த படம் முழுக்க பெண்களை கையில் எடுத்திருக்கு. பாருங்க, அந்த ஓமனாங்கிற பெண் அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க பிரச்சனை முன்னெடுக்கிறாங்க. தன்னுடைய மகள் கிட்ட உரையாடிட்டு நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். முத்தையன் தோழர் சொன்னார் இன்மை அப்படிங்கிறதுலாம். எதிரியை எதிரில் நிறுத்தி உரையாடுறது ஒரு முகம் அப்படின்னா, ஒரு செயல்பாடுனா இது தமிழ் சமூகத்தில் நிறையா இருக்கு. இப்ப ரஞ்சித் திரைப்படம் வந்தோன்னா சில தலித் சார்ந்த சமூக பண்பாடுகள்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஏன்னா சில புனிதங்களை, சில மரபுகளை உடைக்கக்கூடிய தமிழ் சினிமாக்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இது போன்ற பாலியல் சார்ந்த, சாதி சார்ந்த உடைப்புகள் தமிழ் சினிமாவில் நிகழ்கின்றன, வரவேற்கத்தக்கது. ஆனால் பாலியல் சார்ந்த புரட்சிகள் தமிழ் சினிமாவில் நிகழ்ந்திருக்கின்றனவா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இந்த பாலியல் சார்ந்த ஒரு புரட்சியை அது கூட தன்பாலி இருப்புல நிகழ்த்தக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கத்தக்கப்படும். அதுக்கு காரணம் தான் முன்னாடி சொன்ன புரட்சிகர மனநிலை. சரி, இதுக்கு காரணம் இந்து மத அல்லது இந்து மதத்தை காப்பவர்களுடைய அந்த சமூக மனப்பான்மையை எதிரில் வைத்து உரையாடாமல் அதை புறமுதுக்கியதுதான் காரணம். அதை இன்மையாக்கியதுதான் இப்படி ஒரு உரையாடலின் சாத்தியக்கூறுக்கு காரணம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, ஆனா அந்த சாத்தியக்கூறை நாம்
இன்னும் நுட்பமாக புரிந்து கொள்ள அதுக்குள்ள பெண்களை எல்லாம் மையப் பொருளாக மாற்றிருப்பார் ஓமனா. அது பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அந்த பெண் என்னவா பண்றா, உரையாடல தன்னுடைய மகள்கிட்ட நிகழ்த்திட்டு தான் பிரச்சனையை கேஸுக்கு மாத்துறான். அப்ப அங்க ஒரு ஜெனினுட்டி, ஒரு சமத்துவ ஜனநாயக பண்பு கடைபிடிக்கப்படுது. அடுத்த ஜெனரேஷன் கிட்ட அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு ஜனநாயக பண்பு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதை உரையாடல் வழி கடத்துறாங்க. இந்த படத்துல மொழி தான் முதன்மை பெறுகிறது. மொழிதான் முதன்மை. மொழிதான் என்ன பண்ணுதுன்னா ஒரு கருத்துக்களை அகத்தில் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றது. அப்ப மொழி இங்க என்ன பண்ணுதுன்னா காட்சியா மாறுது. இந்த படத்துல ஏன் முத்தையன் தொல்லை சொன்னாரு சில காட்சிகள்லாம் இல்ல பாலியல் சார்ந்த, அதுக்கு தான் நான் டீசன்ட் பிலிம்னு சொன்னேன். அதுக்கு சொன்னது நான் பாலியல் காட்சிகள் வந்தா தப்பா அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது வாசகர்கள். அது அல்ல, பாலியல் காட்சிகள் வருவது தப்பல்ல. ஆனா இந்து சமூகம் பாலியல் காட்சிகளை எப்படி காட்டுகிறது, இந்து சினிமாக்கள் எப்படி காட்டுகிறது, வாசகர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து. அப்ப அந்த பின்னணியில் வைத்து பார்க்கும்போது இந்த சினிமா அப்ப ஒரு பாலியல் பிரச்சனையை பாலியல் காட்சிகள் இல்லாமையும் மொழி வழியாக காட்சிப்படுத்த முடியும், அந்த காட்சியை அகத்தில் கடத்த முடியும் அப்படிங்கிறது இந்த சினிமா உணர்த்தி இருக்கு. இது ஒரு மாடல், இது ஒரு மாதிரி அப்படிங்கிறது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 பெண்கள், முக்கியமான பெண். மகள் வராளா, அவளுடைய மேத்யூ தேவசனுடைய மனைவி, அவதான் பிரச்சனையை கேஸ் எடுத்துட்டு போறான். கேஸ்ல வாதாடக்கூடியவங்களும் பெண். ஒரு பெண் முஸ்லிம். பெண்ணுக்காக ஒரு கிறித்துவ பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பெண்ணுக்காக வாதாடக்கூடிய பெண் முஸ்லிம். சரிங்களா? இஸ்லாம் மதத்துல பெண்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு அடைகிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணிலிருந்து ஒரு விடுதலை சிந்தனை கனெக்ட் பண்ற இடம். ஒரு ஆண் இருக்கிறான்ல, அந்த ஆண் கடைசி வரை குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத ஒரு ஆண். இந்த ஒப்புக்கொள்ளாததற்கு காரணம் அது தமிழ் சமூகத்தை, இந்திய சமூகம் நம்ம மீது கருணை செலுத்துகிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத மனநிலை அப்படிங்கிற மாதிரி டி தர்மராஜ் விமர்சனம் செஞ்சிருக்காரு. அது கவனிக்கத்தக்க ஒரு விமர்சனம். நிறைய விஷயங்களை அதுல கோட்பாட்டு ரீதியா பேசியிருக்காரு. அது கவனிக்கத்தக்க விமர்சனம். இப்ப இந்த உரையாடல் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளால பேச முடியும். சரி, அப்ப அந்த மாதிரியான அவருக்கு வர்றது ஒரு இந்து பெண். இந்து பெண்களுடைய மனநிலைங்கிறது இன்னும் அடிமை மனநிலையை உணர்ந்துருச்சா, அதே மாதிரி புரட்சிகர மனநிலைக்கு வந்துருச்சா, அது அது இந்த சாதியத்தன்மையிலிருந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க எந்த கேஸை ரிசீவ் பண்ணி நடத்துறாங்க அப்படிங்கிறத இந்த படம் பாருங்க, எந்த விதமான அடையாளங்களும் இல்லாம காட்டு. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பெண் ஏன் கிறிஸ்துவ பெண்ணை ரிசீவ் பண்ணி அந்த கேஸை நடத்துறாங்க, அதை கனெக்ட் பண்ணக்கூடிய விதம் ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அதே மாதிரி இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கா. ஏன்னா முஸ்லீம் மதத்துல பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க தான் பொதுவாகவே. இப்ப பாதிக்கப்பட்டவங்களால் பாதிக்கப்பட்டவங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி மகள்கிட்ட சொல்லும்போது மகளும் புரிஞ்சுக்கிறான். எப்படி புரிஞ்சிக்க முடியுது, ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ள முடியுதுங்கிறது தான். அது அந்த கன்டினியூட்டியை உருவாக அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பையனால புரிஞ்சு கொள்ள முடியல. அந்த டங்கன் இருக்கிறான் இல்லைங்களா, அவனுடைய பையன் இருப்பான் இல்லைங்களா, அவனுக்கு ஒரு தங்கச்சி பையன் இருப்பான். அந்த தங்கச்சி பையன் இந்த சமூகம் குற்றச்சாட்டு சொல்லுதுன்னு சொல்லிட்டு உங்க அப்பா அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், உங்க மாமா அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் போது உங்க அம்மா அப்படிப்பட்டவங்கன்னா அவங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பான். ஆனா பின்னாடி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா வரும். இதை புனைவு சமூகம்னு முத்தையன் தோழர் சொன்னார். ஆமா, இப்ப புனைவுங்கிறத நம்ம அவ்வளவு தூக்கி எறியக்கூடியதா பொய் அப்படிங்கிறதா பார்க்கக்கூடாது. மொழியால் கட்டமைக்கக்கூடியது எல்லாமே கட்டமைப்பு தான். அது நிஜமும் ஒரு கட்டமைப்பு தான், புனைவும் ஒரு கட்டமைப்பு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும், சான்ஸ்கிரிட் வடமொழி மரபு புனைவு வழியாக உருவானதுதான். அது ஒரு புனைவு சமூகத்தை தான் கட்டி எழுப்பி இன்று வரை அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அதே உத்தியை நாம் கையில் எடுத்து புனைவின் வழியாக சில சாத்தியப்படைகளை நிகழ்த்தியிருக்க வேண்டும். அப்படி ஒரு நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த படமும். அதனால புனைவை நாம் அது இந்த இடத்துலதான் ரொம்ப முக்கியமானது. புனைவுங்கிறது கற்பனைக்கு சாத்தியக்கூறுகள் போயிட்டே இருக்கும். இப்ப முத்தையன் தோழர் சொன்ன ஒரு இடம் கூட, ஏன் பெரிய ஹீரோ அதனாலதான் அவங்க தன்பாலின காட்சியை வைக்கல அப்படிங்கிறத சொன்ன இடங்கள் கூட இன்னும் புனைவுக்கான மிகுதியான தன்மைக்கு மலையாள சமூகம் ஆட்படலை. மலையாள சமூகம் நிறைய யதார்த்த சினிமாக்களை தான் கொடுத்தது. மலையாள சமூகம் புனைவு சினிமாக்களை அதிக உற்பத்தி செய்த சமூகம் அல்ல, யதார்த்தத்தை உற்பத்தி செய்த சமூகம். ஆனா அதுக்குள்ள சில புனைவுகளை, இது போன்ற படங்கள் புனைவு யதார்த்தமும் கலந்து மிக்ஸ் பண்ண ஒரு சினிமாவா தான் இருக்கு. ஆனா இன்னும் கூட புனைவை அதிக சாத்தியப்பாடுகளாக ஆக்கும் போது தன்பாலின ஈர்ப்பை குறித்து ஒரு கற்பனையாக அவர்கள் எப்படி தங்களுக்குள் தன் உணர்வை பரிமாறிக்கொள்வார்கள் அப்படிங்கிறத காட்சிப்படுத்த முடியும். அப்ப அந்த கற்பனையின் சாத்தியக்கூறு, கற்பனைக்கு அந்த சாத்தியக்கூறு உண்டு, புனைவுக்கு அந்த சாத்தியக்கூறு உண்டு. அதை அந்த சினிமா அந்த புனைவை ஆயுதமாக கையில் எடுக்காததனால் அதை தடை செய்யப்பட்டிருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ளும். அல்லது முத்தையன் சொல்ல ஹீரோவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா தமிழ் சினிமாவை ஒப்பிடும்போது அதை மிகவும் வரவேற்கத்தக்கது. இதே மம்முட்டி தான் பேரன்பு வருகிற ராம் டைரக்டர் ஒரு படத்துல ஒரு பெண்ணுக்கு அப்பாவா ஒரு முக்கியமான ஒரு கீழே இறங்கி சாதாரண ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். அப்ப எல்லாத்துக்கும் தயாரா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவங்க கதாபாத்திரத்தை கதாபாத்திரமா பாக்குறாங்க, அரசியலா பாக்குறாங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. நம்ம
புனைவையும் அரசியலையும், அதாவது சினிமாவையும் அரசியலையும் போட்டு குழப்பி வச்சிருக்க தமிழ் சமூகத்தில். அதுதான் இங்க ஆபத்தான ஒரு மனநிலை. அப்புறம் இந்த படங்கள் வந்து முன்னாடி பெண்கள்னு சொன்னல, அந்த இடத்துக்கு வந்துடுறேன். இந்த பெண்கள் வச்சு வைக்க முதன்மைங்கிறது தான் பாதிக்கப்பட்டவர்களிட்டிருந்து விடுதலையை உருவாக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் ரெசிஸ்டன்ஸ், ஒடுக்கப்பட்டவர்கள் தான் இங்க புரட்சிகரமான மனநிலைக்கு தயாராகும். அப்ப புரட்சி மனநிலையை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட தான் இது சாத்தியம். அவங்களை முதன்மைப்படுத்தி புரட்சி மனநிலையை பரவலாக்கும். சரி, அதனாலதான் உன்னுடைய விடுதலை, நான் உனக்கு சேர்த்தான் போராடுறேன் அப்படின்னு நம்ம பேச. சரியா? அதனால அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு இது மரபு சட்டம் அப்படிங்கிற ஒரு முரண் இதுக்குள்ள இருக்கு. சட்டத்தின் வழி அங்க மரபு ஒடுக்கப்பட்ட இதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற விஷயம் சட்டத்தின் வழி உருவாக்குறது மட்டும் இல்லாம தந்தை, தாய், அந்த கட்சி எல்லாம் சொல்லி ஒரு உரையாடலை கிடைமட்டத்துல இப்படியும் எடுத்துட்டு, அதாவது ஒரு சரௌண்டிங்ஸ்ல இப்ப ஏன்னா ரெண்டு விதமா நம்ம நிகழ்த்துறோம். சட்டத்துல ஜெயிச்சுனா மட்டும் இங்க மக்கள்கிட்ட அதை மாற்றம் வந்துடாது. நம்ம இங்கேயும் இந்த கிராமத்துல சுற்றி இருக்கிற இடத்துல உரையாடல் நிகழ்த்த வேண்டியது. அந்த உரையாடல் சின்ன சின்ன அளவில் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. சில காட்சிகள் வழி நிகழ்ந்துகிட்டே இருக்கு. எதிர்த்தரப்புகள் அந்த படத்துல இல்லாமல் இல்லை. எதிர்த்தரப்புகள் சைலன்ஸ் ஆக, அதாவது கொஞ்சமா காட்டப்பட்டிருக்கு. இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, புரட்சியை தடுக்கிற சமூகம்னு சொல்லிட்டு பிராமணர்களை முதன்மைப்படுத்துறது, அதிகாரத்தை முதன்மைப்படுத்தி நம்ம என்னைக்குமே தோல்வி அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதிகாரத்தை சைலன்ஸா காட்டுறது. நீதிபதி ஒரு ஆண், கடைசி வரைக்கும் ஒற்றுக்கொள்ளக்கூடாத இடத்துல இருக்கக்கூடிய மம்முட்டி ஒரு ஆண். அப்ப ஏன் இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர்ல இருந்து மாறல, ஏத்துக்கலன்னா இவங்கெல்லாம் ஆண், இன்னும் அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்குதுன்னு குறியீடு. அரசியல் இன்னும் அவங்க தான் நிக்கிறாங்க, அதனுடைய குறியீடு. ஆனா கீழே இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டவங்க இன்னும் பெண்களா இருக்காங்க. ஆனா அவங்க ரெசிஸ்டன்ஸ், ஒடுக்கப்பட்ட பெண்கள் விடுதலைக்கு நோக்கி முன்னேறிட்டாங்க. அப்ப மாடர்ன் இது மூன்று சமூகத்திலேயே ஒரு